பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த தர்பியா நிகழ்வின் அடுத்த கட்டமாக சகோதரர் சில்மி மௌலவி அவர்களின் அழைப்பு பணி அவசியம் என்ற தலைப்பிலே கிளை நிர்வாகிகளுக்கான உரையாற்ற வருமாறு சில்மி மௌலவிகளை அன்போடு அழைக்கின்றேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய கொள்கைவாதிகளே, பல சிரமங்களுக்கு மத்தியில் தூர பகுதியிலிருந்து ஒரு சிறந்த ஒன்றுகூடலுக்காக வேண்டி மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கொண்டிருக்கும் தௌஹீத்வாதிகளே, இந்த நல்ல இடத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னென்றால் ஏகத்துவம் தாவா அதுதான் உயிர் மூச்சு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பின் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு பகிரலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த சமூகத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கிற பொழுது சொல்லனா துயரங்களுக்கு மத்தியில், ஏச்சு பேச்சுகளுக்கு மத்தியில், தாங்க முடியாத சொற்புரோகங்களுக்கு மத்தியில் பல சஹாபாக்களை இழந்து பல கஷ்டங்களை அனுபவித்து தான் இந்த சத்திய மார்க்கத்தை இன்றைக்கு உலகம் முழுக்க நானும் நீங்களும் ஏகத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் அதற்கு அடித்தளம் போட்டவர்கள், அதற்கு தியாகம் செய்தவர்கள், அதனுடைய தியாகங்களையும் கஷ்டங்களையும் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவித்திருக்கிறார் என்பதை நாங்கள் அடிக்கடி ஜும்மாவின் ஊடாக இதர பயான் ஊடாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் பைத்தியம், இவர் உலகுகிறார் என்ற வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது உண்மையில அந்த சமூகத்துக்கு நேரான வழியை காட்டுகிற பொழுது, சுவர்க்கத்துக்கான வழியை காட்டுகிற பொழுது, பைத்தியம் என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது மனசு எவ்வளவு கவலைப்படும், மனவேதனை அடையும். மனவேதனை அடைகிற பொழுது அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த வார்த்தையை கேட்பதனால் உங்களுடைய மனசு புண்பட்டிருக்கிறது, வைநலக்கல் அஜ்ரன் கைர மம்னூன், தடைபடாத கூலி உமக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் இறக்கி மனசை ஆறுதப்படுத்துகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது சூரா கலம்பலை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று அந்த கொள்கை ஏற்றிருக்கிற அந்த சஹாபாக்கள் சாதாரண தியாகங்களை செய்யவில்லை. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில செய்திகள் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மில்ஹான் பின் ஹராம் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் அதில் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் உள்ளடங்கலாக அந்த காஃபிர் கூட்டம் வந்து சொல்லுகிறாங்க, இபாஸ் மானா ரிஜாலன் யுஅல்லிமுல் அல் குர்ஆன வ சுன்னத, குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி உங்களிலிருந்து கட்டறிந்தவர்கள் எங்களுக்கு அனுப்புமாறு பணிக்கிறார்கள். யார் பணிக்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் உள்ளடக்கி அந்த 70 சஹாபாக்களிலே மில்ஹான் பின் ஹராம் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழன் உள்ளடக்கி, நீங்க போய் அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்துரையுங்கள், மார்க்கத்தை சொல்லுங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களை பற்றி புகாரியில் வருகிற செய்தியில்
அவர்கள் அந்த ஊரில் இருக்கிற பொழுது மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் பெரிய தண்ணி தொட்டிகளை ஏற்பாடு செய்து அதில் தண்ணியை நிரப்பி வைப்பார்கள். ஏன் தெரியுமா? பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், அங்குள்ள மக்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அடிக்கடி தண்ணியை தொட்டி ஏற்படுத்தி தண்ணி ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நபித்தோழர்கள், அவர்கள் விறகுகளை சுமந்து கொண்டு அதை விற்று அதை பணமாக்கி அதனூடாக கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும் பள்ளியிலே தங்கியிருக்கிற அஹ்லு சுஃபா திண்ணை தோழர்களுக்கும் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து பசியை ஆற வைக்கிற, பசியை போக்குகிற அந்த நபித்தோழர்களாக இருந்தவர்கள் தான் அந்த 70 சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்புகிறார்கள். அனுப்புகிற போது அந்த கூட்டம், முனாஃபி கூட்டம், மனசிலே உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக இஸ்லாத்தை கற்கிறோம் என்ற பெயரை சொல்லி அந்த 70 பேர்களை கங்கணம் கட்டி கொலை செய்கிறார்கள். அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் மில்ஹாமின் ஹராம் சொல்லக்கூடிய அந்த நபித்தோல் ஈட்டி குத்துப்பட்ட நிலையில இரத்தம் வடிந்தோடுகிறது. அந்த இரத்தத்தை முகத்திலே தொய்த்து விட்டு பூசிவிட்டு ஃபுஸ்து வரப்பில் காபா, காபா மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று அந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்கிறார். யோசித்து பாருங்கள், ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? என்னுடைய நோக்கம் என்ன? சத்திய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி, சத்திய பிரச்சாரத்தை அந்த மக்கள் மத்தியில் முன்னெடுப்பதற்காக வேண்டி நான் அங்கு சென்றேன். ஆனால் நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். வேற நோக்கத்துக்காக, உலக ஆதாயத்துக்காக, வேறொரு கொள்கைக்காக நான் போகவில்லை. மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி, தூய்மையான பணியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று கொல்லப்பட்டிருக்கிறேன். எனவே நான் வெற்றியாளன் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். வரலாற்றிலே இவருடைய அந்த வார்த்தையை கவனித்த எதிர்த்தரப்பு உள்ள ஒருவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொன்னா தெரியுமா? நாங்கள் தானே வெற்றி அடைந்தோம், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி வெற்றி அடைந்ததாக சொல்ல முடியும்? எனவே இதில் என்ன இருக்கிறது, இந்த கொள்கையில் என்ன இருக்கிறது என்று அதை தேடி பார்த்து ஆய்வு செய்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம். எனவே அன்றைய கால சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு, சத்திய மார்க்கத்தை சொல்வதற்கு பல உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், பல கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், ஏச்சுகளை வாங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அலா தந்தசுருலனா அலா ததுலனா, எங்களுக்கு அவனை பிரார்த்திக்க மாட்டீங்களா, எங்களுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா என்று அந்த நபித்தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிற பொழுது நபிமார்கள், முன்னே சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள் தெரியுமா? குழிகள் தோண்டப்பட்ட நிலையில அந்த இரும்பு சீப்பிலே நெருப்பிலே பழுக்க காய்ச்சி அவன் உடம்பிலே கோதி 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 அந்த எலும்பு துண்டுகள்லாம் மீகு வரைக்கும், எலும்பு வாட்டம் எஞ்சிருக்கும் வரைக்கும் அந்த அளவுக்கு அநியாயம் செய்தார்கள். இரும்பு ரம்பத்தினால் இரண்டாக கீறி கிழித்தார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். ஏன் இந்த மார்க்கத்தை சொன்னால், சத்திய மார்க்கத்தை சொன்னால் ஏச்சு வரும், பேச்சு வரும், எதிர்ப்புகள் வரும், அடி உடிகள் வரும், உயிர் தியாகம் வரும். எல்லாத்தையும் சுமந்து கொண்டுதான் அன்றைய கால சஹாபாக்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை, சத்திய கொள்கையை முழு மூச்சாக அந்த மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்துக்கு மத்தியில் பாருங்க, இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் இல்லை, இதை சொன்னா அங்கே குடும்பத்தில் ஏற்றி வருகிறது, சமூகத்தில் நம்ம கேவலப்படுத்தப்படுகிறோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எனவே நம்ம ஒதுங்கி ஓரமாக இருப்போம், நமக்கு என்ன தேவையில்லாத வேலை என்று இந்த இன்றைய கால மனிதர்கள் தொழிலுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், இதர குழந்தைகள் படிப்புக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள். அவங்களுடைய முழு கவனமும், முழு நாளும், முழு சிந்தனையும் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க உலகத்திலே நாம் சிறப்பாக வாழ வேண்டும், பொருளாதாரத்தில் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும், குழந்தை குட்டிகள் எதிர்காலத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும், அழகான வீடு கட்டி
அழகான வாகனங்கள் வாங்கி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற சிந்தனை மாத்திரம்தான் இன்றைக்கு குடிகொண்டிருக்கிறது. என்னுடைய எப்படி நான் குடும்ப வாழ்க்கைக்கு நான் நேரம் ஒதுக்குகிறேனோ, குழந்தை குட்டிக்கு நான் படிப்பு பாதி எவ்வளவு அர்ப்பணிக்கிறோனோ, அதை விட ஒரு மடங்கு மேல் பல மடங்கு தியாகம் செய்யக்கூடிய நம் சமூகம் இன்றைக்கு அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. யாராவது கண்டா ஆரம்ப காலத்தில் நீ பாருங்க, ஒரு புகாரியை பிரட்டி, முஸ்லிமை பிரட்டி, திருமீதியை பிரட்டி ஒரு வீடியோ பார்த்து யாராவது ஒரு தவறு தப்பு செஞ்ச அவனுக்கு கிட்ட மகனே இது செய்யறது தவறு, ரசூலை இப்படித்தான் மசூதை செய்திருக்கிறார்கள், இப்படித்தான் தொழுது இருக்கிறார்கள், நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நீங்க எதை முதன்மைப்படுத்தீர்கள்? அது குடும்ப உறவை விட, அங்க அன்பு பண்பை பாசத்தை பரிமாறுவதை விட, ஒரு தவறை கண்டால் தப்பை கண்டால் சுட்டி காட்டுகிற சமூகமாக இருந்தனா, இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், பச்சை சிறுக்க காண்றீங்க, தவற காண்றீங்க, ஆனா அதை நம்ம சொன்னா பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிளவு வரும், அன்பு இல்லாம போகும், நமக்கு என்ன தேவையில்லாத வேலை என்று அதை நான் கண்டும் காணாதவர்களாக, அதை பொருட்படுத்தாதவர்களாக, எனக்கு தேவை உலகத்தில் அன்பு தேவை, சமூகம் தேவை, ஊர் தேவை, ஊர் பள்ளி தேவை என்று இன்றைக்கு உலகத்துக்கு பின்னால் செல்லுகிற சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தெரியும் ஃபிரௌனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளன். ஆனால் அவனிடத்தில் சாதாரண ஒரு பொதுமகன் எப்படி பிரச்சாரம் பண்ணினார், எப்படி எடுத்து சொன்னார், என்ன அடிப்படையில் அவரோடு பரிமாறிக்கொண்டார் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அற்புதமான ஒரு செய்தி. நீங்க பாருங்க, ஒரு நபி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். இது சொல்லுகிற வரலாறு என்பது யார் தெரியுமா? சாதாரண ஒரு பொதுமகன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகால ரஜுலு மூமின் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு, சத்தியத்தை மறைத்திருந்து, ஈமானை மறைத்திருந்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தார். என வெளிப்படையாக சொன்ன உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு நிலையில் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்திலே அந்த மனிதர் என்ன செய்றார் தெரியுமா? மூசா நபியை கொல்வதற்கு அந்த மக்கள் திட்டம் போடுகிறார்கள். ஃபிரௌன் திட்டம் போடுகிறான். இந்த நேரத்தில் அவர் என்ன செய்றார் தெரியுமா? இல்ல, இதுக்கு பிறகு பொறுத்திருக்க முடியாது, இதுக்கு பின்னால் நான் வெளிப்படையா சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஃபிரௌனுக்கு முன்னால் சொல்ல வேண்டும், அந்த மக்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வகால ரஜுலும் மூமின் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர், மூமினான மனிதர், யக்துமு ஈமானஹு, ஈமானை மறைத்திருந்த மனிதர் சொல்கிறார், அதக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், ரப்பு என்னுடைய அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி இந்த மூசா நபியை கொல்ல பார்க்கிறீங்களா? யார் இடத்துல கேட்கிறார்? கொடுங்கோல் ஃபிரௌன். ஃபிரௌன் யார் தெரியுமா? அவனுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் மாறுகை வெட்டுவான், கண்டந்துண்டமா ஆக்குவான். அப்படிப்பட்ட மகா கொடியனுக்கு முன்னால் சொல்கிறார்கள், இந்த மூசா நபி யார்? அல்லாஹ் ஒருவனை வணங்க சொல்லுகிறார், அதற்காக வேண்டி நீ கொல்ல பார்க்கிறீங்களா? வகதி ஜாக்கும் பில் பையினாத்து மிர் ரப்பிக்கும், ரப்பிடமிருந்து தெளிவான சான்றுகளோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். சும்மா வரவில்லை, சும்மா உங்களோட பேசவில்லை, சான்றுகளோடு வந்திருக்கிறார். வையக்கு காதிபன் ஃபாலைஹி கதிபு, அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய் அவரோடு போய் சேரட்டும். வையக்கு சாதிக்கன், அவர் உண்மையாளராக இருந்தால், அவர் சொல்லுகிற கொள்கை சத்தியமாக இருந்தால், யுசிபுக்கும் பாதுல்லதி ஐதுக்கும், உங்களுக்கு எச்சரிக்கிறாரே, தண்டனை வரும் என்று எச்சரிக்கிறாரே, அந்த தண்டனை உங்களுக்கு வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று என்ன செய்றாரு சொல்லுகிறார். இன்னல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب, பொய்யர்களையும் வரம்பு மீறக்கூடிய சமூகத்தையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யார்? பொதுவான ஒரு மனிதன். யாருக்கு சொல்லுகிறார்? ஃபிரௌனுக்கு முன்னால், அந்த கூட்டத்தாருக்கு முன்னால் அந்த சத்தியத்தை எடுத்து கூறுகிறார். அதோடு நிப்பாட்டவில்லை. யாக்கும், என் சமூகமே, லக்குமுல் முல்க் அல் யௌம், இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் உங்களோட கையில் இருக்கிறது. லாஹிரீன ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் அதிகார துணையில நீங்கள் மிகைத்து நிற்கிறீர்கள். ஃபமையன்சூனா மிம்பாசில்லா இன்ஜானா, அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு வந்துவிட்டால் அதை யார் காப்பாற்றுவார்? அப்பதான் ஃபிரௌன் பேசுறான். எப்படி பேசுறான் தெரியுமா? கால ஃபிரௌன் மா உரீக்கும் இல்லா மாரா, எனக்கு நல்லதா படுவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வமாஹதீக்கும் இல்லா சபீல ரஷாத், நேரான வழியை தான் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஃபிரௌன் பேசுறான். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த இளைஞன் சொல்லுகிறான்,
வகாலல்லதி ஆமன ஈமான் கொண்ட அந்த இளைஞன் சொல்கிறான், யா கௌம் என் சமூகமே, இன்னி அகாஃப அலைக்கும் மிஸ்ல யௌமில் அஹ்ஸாப் மிஸ்ல தாபி கௌமி நூஹ் வஆத் வஸமூத் வல்லதீன மின் பாதிஹிம். நூஹுடைய சமூகத்துக்கு என்ன நடந்தது, ஆதுடைய சமூகத்துக்கு என்ன நடந்தது, சமூது கூட்டத்தாருக்கு என்ன நடந்தது, அதுபோல் உங்களுக்கு நடந்துவிடும் நான் பயப்படுகிறேன். வயா கௌம் யௌம துவல்லூன முதுபிரீன் மாலக்கும் மினல்லாஹி மின் ஆஸிம். நீங்க எல்லாம் புறமுதுகு காட்டி மறுமை நாளில் ஓடுகிற பொழுது அப்போது உங்களை யார் காப்பாற்றுவார் என்று அவர் இவ்வளவு அழகாக பேசுகிறார். பார்த்தீங்களா, சத்தியத்தை சொல்லுகிறார், மறுமையை பற்றி பேசுகிறார், உலக விவகாரங்களை பற்றி பேசுகிறார். வலக்கது ஜாக்கும் யூசுஃபு மின் கபில் பில் மையினாத். இதற்கு முன்னால் யூசுப் சொல்லக்கூடிய நபி சத்தியத்தை கொண்டு வந்தார். நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பேசினீங்க? ஃபமா சில்தும் ஃபீ ஷக்கி மிம்மா ஜாக்கும் பி. இந்த விஷயத்தில் நீங்க சந்தேகம் கொண்டீர்கள், தெளிவான அடிப்படை நீங்க இருக்கவில்லை. சந்தேகம் கொண்டு அவரெல்லாம் நபியா அப்ப சந்தேகம் கொண்டீங்க. இன்னும் சொன்னீங்க ஹத்தா இதா ஹலக, அவர் மௌத்தா போனா குல்தும் லை யபாதல்லாஹு மின் பாதிஹி ரசூலன், அதுக்கு பிறகு எந்த நபியும் வர மாட்டார் சொன்னீங்களே, பொய் தானே சொன்னீங்க. அதுக்கு பிறகு நபி வரலையா? இப்படி எல்லாம் நீங்க பேசிக் கொண்டீர்கள். கதாலிக்கு யுதில்லுல்லாஹ் மன்ஹு முஸ்ரிஃபும் முர்தாப். சந்தேகம் படுகிற முஸ்ரிஃபுன் வரம்பு மீறுகிற இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான் என்று தெளிவாக பிரச்சாரம் பண்ணுகிறார். அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில் பிகைரி சுல்தானின். அல்லாஹ்வோட அத்தாட்சியை உங்களுக்கு காட்டுகிறேன், அந்த விஷயத்தில் ஆதாரம் இல்லாத எங்களோட நீங்க தர்க்கிக்கிறீங்களா? யார்கிட்ட கேட்கிறாரு? ஃபிரௌன் கேட்கிறார், என்னோட நீங்க தர்க்கிக்கிறீங்களா? ஆதாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த சான்றும் கிடையாது. சொல்லிப்படி சொல்லுகிறார். ஃபிரௌன் உடனே பேசுறான், என்ன தெரியுமா? யா ஹாமான் இப்னிலி சரஹன், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுங்க. மக்களா பேசுறான். கட்டி லஅல்லி அபுலுகுல் அஸ்பாப் அஸ்பாப் ஸமாவாத்தி ஃபஅத்தலி இலா இலாஹி மூசா, மூசாவை ரப்பனை கொஞ்சம் பார்த்துருவோம். வைன்னி லஅதுன்னுஹு கதிபன், நான் தான் பொய்யை நினைக்கிறேன், அப்படி ஒரு அல்லாஹ் கிடையாது. அப்ப கோபுரத்தை கட்டுங்க, நாங்க பார்ப்போம். இப்படி நினைச்சான்னு கேட்டா அந்த இளைஞனுக்கு முன்னால் ஃபிரௌன் பேசுறான். அப்ப அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு பாருங்க, வகாலல்லதி ஆமன ஈமான் கொண்ட அந்த மனிதர் சொன்னார், யாக்கோம் இத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், அஹ்தீக்கும் சபீல ரஷாத், உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன், சத்திய வழியை நான் காட்டுகிறேன். யாக்கோம் என் சமூகமே, இன்னமா ஹாதில் ஹயாது துன்யா மத்தா, இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. வைனல் ஆகிரத மின் தாஹிய தாருல் கரார், மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், இவனுடைய கொள்கை ஒரு நாள் அழிக்கப்படும். நிரந்தரமான அந்த வீட்டை நோக்கி உங்களை நான் அழைக்கிறேன், சுவர்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கிறேன் என்று அந்த இளைஞர் பிரச்சாரம் பண்ணுகிறார். மன் அமில சய்யத்தன் ஃபலா யுஸா இல்லா மிஸ்லஹா, ஒரு தீயது செய்தால், தீமையான காரியங்களை செய்தால் அதே போன்ற தீமை தான் உங்க கூலியாக வழங்கப்படும். வமன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின், யார் மூமினாக ஈமான் கொண்ட நிலையிலே ஆண்கள் இருந்து பெண்கள் இருந்தும் சாலிகான அமலை யார் செய்கிறார்களோ யதுகூனுல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள். அந்த இளைஞர் பேசுகிறான். வயாக்கோ மாலி அதூக்கும் இலன் நஜாத், உங்களை நான் வெற்றியின்பால் அழைக்கிறேன். வததூனனி இலன்னார், என்னை நீங்கள் நரகத்துக்கு அழைக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு மார்க்கத்தை படிச்சிருக்கிறார். உங்களை நான் வெற்றிக்கு அழைக்கிறேன், சத்திய பாதைக்கு அழைக்கிறேன், நேரான வழிக்கு அழைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன எதுக்கு அழைக்கிறீர்கள்? நரகத்தை நோக்கி, நரக படுகொலிக்கு அழைக்கிறீர்கள். யாருக்கு முன்னால் பேசுகிறார்? ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு முன்னால் பேசுகிறார். சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்றான் தெரியுமா? இவர் பிரச்சாரம் பண்றது தானே. ஃபவகாஹுல்லா சய்யாத்தி மா மக்ரு, இந்த இளைஞனை கொல்லணும்னு திட்டம் போடுகிறார்கள். உடனே அவங்க சூழ்ச்சியெல்லாம் அல்லாஹ் தஆலா முறியடிச்சு அந்த இளைஞனை அல்லாஹ் காப்பாற்றினான். வஹால பி ஆலி ஃபிரௌன் சூல் அதாப், கடுமையான வேதனை அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு சூழ்ந்து கொண்டது. அன்னார் யூரதூன் அலைஹா உதுவும் வாஷியா, காலையிலும் மாலையிலும் அல்ல நரகத்தை எடுத்து காண்பிக்கிறான். வயோம தகூமு சாத்து அதுகில் ஆல ஃபிரௌன் அஷத்தல் அதாப், மறுமை நாளிலே கொடிய தண்டனை நீங்கள் நுழைவீங்கள் என்று சொல்லப்படும் என்ற செய்தியாளர் சொல்லியிருக்கிறான். இது சூரா மூமின்ல வருகிற சம்பவம். யோசித்து பாருங்க. அப்போ இது யார் பிரச்சாரம் பண்ணினது? ஒரு பொதுமகன். எவ்வளவு ஒரு மார்க்கத்தை படித்திருக்கிறார், மறுமை வாழ்க்கை படித்திருக்கிறார், உலக வாழ்க்கை படித்திருக்கிறார், ஒரு தைரியமாக எடுத்து பேசுகிறார். அப்ப மார்க்கத்தை படிச்சு அவனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணுகிற அளவுக்கு இருக்கிறான் என்றால் இது சம்பவத்தை எல்லாம் ஏன் சொல்லுகிறான்? எதற்கு சொல்லுகிறான்?
ஒவ்வொரு தனிநபருடைய கடமை சத்தியத்தை சொல்வது. நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவது ஃபிரௌனுக்கு முன்னால் அல்ல, கொடிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால் அல்ல, நம்மளை சேர்ந்த அந்த கூட்டத்தாருக்கு முன்னால் பிரச்சாரம் பண்ண பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம், எதிர்ப்பை பயப்படுகிறோம். நம்மளை அவன் விசாரிப்பான், இவன் விசாரிப்பான், அதுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசிக்கிறோம். ஆனால் உயிரை கையில் பணைய வைத்துக் கொண்டு என்னை கொல்லுவான் தெரிந்து கொண்டு, என்னை மாறுகை வெட்டுவான் தெரிந்து கொண்டு சத்தியத்தை ஃபிரௌனுக்கு முன்னால் சொன்ன வரலாறு அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னு கேட்டால், தயக்கம் இல்லாமல், அஞ்சாமல், உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டு, எப்படி குடும்ப வாழ்க்கையில குடும்பத்துக்காக எப்படி நாங்கள் உழைக்கிறோம், அதுக்கு நேரம் ஒதுக்குகிறோம், அதுபோன்று மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, 4 பேருக்கு நல்லதை சொல்வதற்காக அதுக்கு நேரம் ஒதுக்கணுமா இல்லையா? மறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? உலகத்திலே அதிகமான மக்கள் வழிகேட்டில் இருக்கிற பொழுது உங்களை தேர்வு செய்து இது சத்திய வழி, இது நேரான வழி, இது அசத்திய வழி, மூட நம்பிக்கை எது என்பதை அல்லாஹ் விளங்க வைத்ததுக்கு பிறகு அதுக்கு நன்றிக்கடனாக இந்த உலகத்தில் நானும் நீ வாழக்கூடாதா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறான், கபரை வணங்குகிறான், முஸ்லீமாக இருக்கிறான், இன்னைக்கு சூனிய நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கிறான், முஸ்லீமாக இருக்கிறான், இன்னைக்கு இஸ்லாம் தடுத்த அத்தனை காரியங்களையும் செய்கிறான். இது மூட நம்பிக்கை, இது தெளிவா, இது பிழையான காரியம் என்றால் எங்களை விளங்க வைக்கலையா? அப்ப நபிகள்லாமுடைய தந்தைக்கு கிடைக்காத, நபிகள்லாம் அவர்களுக்கு தாய்க்கு கிடைக்காத ஹிதாயத் எங்களுக்கு தரலையா? இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தின் தந்தை, இப்ராஹிம் நபியோட வாப்பாவுக்கு கிடைக்காத ஹிதாயத் எங்களுக்கு தரலையா? நூஹ் நபி பெரிய தூதர், சிறந்த தூதர், அவருடைய மகனுக்கு வைஃபு கிடைக்காத ஹிதாயத் எங்களுக்கு தரலையா? வைஃபுக்கு கிடைக்காத, மகனுக்கு கிடைக்காத, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுமா கிடைக்காத ஒரு சத்திய கொள்கையால தந்திருக்கிறான், ஹிதாயத் தந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாராக்கள் ஹிதாயத் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடி இருக்கிறான் தானே. நாடி இருக்கிற நாம் இன்னைக்கு ஏன் பொடுபோக்கா இருக்கிறோம்? அந்த சிந்தனை இல்லாம ஏன் இருக்கிறோம்? சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற என்ன கருவு இல்லாம ஏன் இருக்கிறோம்? ஒரு ஊர்ல 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற பொழுது ஏன் அதுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறோம்? மறுமை அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான், எங்களை விசாரிப்பான், எங்களுக்கு தந்த அருளை பத்தால விசாரிப்பான். அருள்கள்ல மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? சத்திய கொள்கை. எமக்கு வீடு அருள் தான், வாகனம் அருள் தான், ஆரோக்கியம் அருள் தான், அதிலே நேரான வழி, சத்திய வழி, இந்த வழி அதை விட அருள். அந்த அருளை குறித்து மறுமையில் விசாரிக்க மாட்டானா? நேரான வழியை தந்தேனே, அதையே மக்களுக்கு நீ எத்தி வைக்கவில்லை, சரியான வழியை காட்டவில்லை என்று அல்லாஹ் மறுமையில் கண்டிப்பாக கேட்பான். அதுக்கு நானும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்பான சகோதரர்கள், இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் சூரா யாசீனிலே குறிப்பிடுகிறான். என்ன சம்பவம்னு பாருங்க. அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா 2 நபி அனுப்புகிறான், பிரச்சாரம் பண்றார். 2 நபி அந்த மக்கள் பொய்ப்பிக்கிறார்கள். அந்த 2 நபிக்கு உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இன்னொரு நபி அனுப்புகிறான். அந்த நபி அந்த மக்கள் பொய்ப்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் வஜா மின் அக்ஸல் மதீனத்து ரஜுலுன் யஸ்ஆ, அந்த எல்லை புறத்திலிருந்து ஒரு மனிதர் வேகமா வரார். யா கௌம் இத்தபியுல் முர்சலீன், இந்த தூதரை நீங்கள் வழிபடுங்கள், பின்பற்றுங்கள். இத்தபியும் அல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன், எந்த கூலியும் எதிர்பார்க்காதவர், எந்த பணத்தையும் எதிர்பார்க்கவில்லை, அவர் நேர்வழி பெற்றவர்கள், அவரை நீங்க பின்பற்றுங்க. காசு கேட்டாரா? பணத்தை கேட்டாரா? இதனால் அவருக்கு ஏதாவது சம்பளம் வருகிறதா? ஒன்றுமே இல்லை. காசு கேட்காத, பணம் கேட்காத தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுக்கு சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு தைரியமா சொல்லுகிறார். வமாலியல அபுதுல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்த இறைவனை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? வைலேஹி துர்ஜவுன், அவன் பக்கமே நீங்கள் திருப்பி அனுப்ப போகிறீர்கள். என்னை படைச்சான், நீங்க சிலை உங்களை படைக்கலையே, நீ வணங்குற எதுவும் உங்களை படைக்கலையே, வானத்தை படைச்சு பூமியை படைச்சு என்ன படைச்ச ரப்ப வணங்காம எனக்கு என்ன தெரிந்து விட்டது? யாரை வணங்கணும்? சிலை என்ன படைச்சிக்கா? இவ்வளவு அழகான கேள்வி சொல்லுகிறார். அத்தகைது மிந்தூனி ஆலிகத்தன், அல்லாஹ் விட்டு விட்டு இன்னொரு கடவுள் நான் எடுத்துக் கொள்வேனா? இயுரிதின ரஹ்மான் பிதுரின், மறுமை நாளில் அந்த கடவுள் ஏதாவது எனக்கு தீங்கு நாடினால் லா துகுனி அன்னி ஷஃபாத்தும் செய்யன் வலா யுங்கிதுன், இந்த சிலையுடைய பரிந்துரை எங்களுக்கு பயனளிக்காது. நீங்க வணங்குற எந்த கடவுளுடைய அந்த பரிந்துரை எனக்கு பயனளிக்காது. என்னை காப்பாற்ற முடியாது. என்னை காப்பாற்றுகிற அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன் என்று தெளிவான பிரச்சாரம் பண்ணுகிறார்.
உடனே இன்னி இதல் லஃபீ ضلال முபீன், நீங்க சொல்லுகிற கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டால் தெளிவான வழிகேட்டில் இருப்பேன். இன்னி ஆமந்து பிரப்பிக்கும் ஃபஸ்மவுன், எங்க ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன். ஃபஸ்மவுன், கொஞ்சம் கேளுங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் யோசிங்க, கேளுங்க. சொன்ன உடனே அந்த மக்கள் அவரை கொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கீழே சொல்லப்படுகிற முதுகுலில் ஜன்னா, சுவருக்கு நுழைவிக்கப்பட்டார். சத்தியத்தை சொன்னதற்காக வேண்டி, பிரச்சாரம் பண்ணியதற்காக வேண்டி, அந்த நபிக்கு பக்கபலமாக இருந்ததற்காக வேண்டி அந்த இளைஞனை, அந்த மனிதரை கொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சுவருக்கு நுழைவிக்கப்பட்டார். அந்த அடியான் பேசுகிறான், யாழையத்துக்கு என் சமூகமே, யாழையத்த கௌமி யாலமூன், என் சமூகம் அறியக்கூடாதா, என் சமூகம் விளங்கக்கூடாதா? பிமா கஃபர்லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என் பாவங்களை எல்லாம் ரப்பு மன்னித்து என்னை கண்ணியமானால் ஆக்கியிருக்கிறானே, இந்த செய்தி என் சமூகத்துக்கு விளங்கக்கூடாதா என்று ஆதங்கப்பட்டார் என்றால் குர்ஆன் பேசுகிறார். சத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்கிற பொழுது யாராவது எங்களை தாக்கி நாங்கள் மரணித்தால் நேரடியான சுவர்க்கம், கபருடைய விசாரணை கிடையாது. அது அல்லாஹ் சொல்லி சுவர்க்கம் போயிட்டேன்னு சொல்லி காட்டுகிறான். ஷஹீதுடைய அந்தஸ்துகளாக இந்த பிரச்சாரத்தை அல்லாஹ் ஒப்பிட்டு பேசுகிறான். சாதாரண விஷயம் கிடையாது. எனவே நானும் நீங்களும் இந்த வரலாறை படித்திருக்கிறோம், இந்த சம்பவத்தை படித்திருக்கிறோம். ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கு, முன்னெடுப்பதற்கு 1000 யோசிக்கிறோம். அவன் விசாரிப்பான், இவன் விசாரிப்பான். விசாரணை முகம் கொடுக்க கூடாதா? அந்த விசாரணையை முகம் கொடுத்து நான் என்ன செய்கிறோம் என்று எடுத்துரைக்க கூடாதா? ஒரு 4 சிஐடி வருவான், 5 சிஐடி வருவான். என்ன செய்றீங்க? இதான் செய்கிறோம். அதுக்கு என்ன? அந்த குர்ஆன் இருக்கிறது, நபி வழி இருக்கிறது. நாளைக்கு அவனுக்கு சத்தியம் போய் சேராதா? அவனுக்கு குர்ஆன் நம்ம கொடுப்போம். இப்போ உங்களுக்கு குர்ஆனை தாங்க, அந்த குர்ஆன் நம்ம கொடுப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு, எத்தனை வீடுகள் இன்றைக்கு தர்ஜுமாக்கள் இருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்ட தர்ஜுமாக்கள் வாங்கி வைத்திருக்கிறோம். யாராவது மாற்று மத சகோதரர்களை கண்டால் இதை வைத்துக் கொள்ளுங்க, சொந்த செலவில் வாங்கி. நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் கேட்டால் உடனே என்ன செய்யறது? தலைமைத்துவ கோல் பண்ணி ஃப்ரீயா தர இயலாதா? ஃப்ரீயா தர காசு இருக்கு, நல்லா 2000 வாங்கி 3000 வாங்கி செலவழிப்பதற்கு அவருக்கு மனசு கிடையாது. நீங்க 3000 சல்லி கொடுத்து ஒரு தர்ஜுமா வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தால், நேரான வழி அவருக்கு கிடைத்தால், அதனால் கிடைக்கிற நன்மைகள், மறுமையில கிடைக்கிற பாக்கியங்கள், அது குறித்து யார் சிந்திக்கிறார்? சிந்தனை யார் வாழுகிறோம்? உங்களுடைய கையினால் எத்தனை பேர் தர்ஜுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மாற்று மத சகோதரர்களுக்கு எத்தனை தர்ஜுமாக வழங்கப்பட்டிருக்கிறது? தனிப்பட்ட ரீதியில் கொடுத்திருக்கிறோமா? 4 பேருக்கு சத்தியத்தை எடுத்து கூறியிருக்கிறோமா? தொழுகை முறை, பயிற்சி முறைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோமா? உங்க குடும்பத்தாருக்கு ஒரு வீடு வீடா போய் இப்படித்தான் ஒளி செய்யணும், இப்படித்தான் தொழ வேண்டும், இது ரசூலோட வழிமுறை, ரசூலோட வழிமுறைக்கு மாற்றமாக தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லியிருக்கிறோமா? ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் நாம் சொன்னோம், பிரச்சாரம் பண்ணினோம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு மௌத்தா போனா மறுமையில் அந்த கேள்வி வராதா? அந்த பிரச்சாரம் ஆரம்ப கால மக்களுக்கு மட்டும்தானா? உலகம் அழிய வரைக்கும், உயிர் மூச்சு உயிர் பிரியும் வரைக்கும் எப்படி நாங்கள் வளமையாக சாப்பிடுகிறோமோ, குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடுகிறோமோ, அது முக்கியமாக கருதுகிறோமோ, உயிர் பிரியும் வரைக்கும் இந்த பிரச்சாரம் அதை விட முக்கியமானது கருதி அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது குறித்து நீங்க பாருங்க, என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் அடுக்கிறான்னு பாருங்க. அதுல முதலாவது, குந்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமூகம் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த சமூகம். நம்ம நாட்டில், நம்ம ஊர்ல 1000 குடும்பம் இருக்கும், 1000 சமூகம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த சமூகம் யாரு தெரியுமா? நன்மை ஏவி தீமை தடுக்கிறவர்கள் தான் சிறந்த சமூகம். வெறுமனே நன்மை ஏவி தீமை தடுப்பா பேருக்கு இருக்கிற சமூகம் அல்ல. நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும், அதுக்கு பங்குதாரர்களாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பேருக்கு நான் தலைவர், பேருக்கு செயலாளர், ஆனால் நன்மையான தீமை தடுக்க மாட்டார். கேட்டா நான் ஒரு கிளை, நான் ஒரு தலைவர், அதை சொல்லல அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சொல்லுகிற செய்தி தெரியுமா? நன்மையை தீமை தடுக்க வேண்டும், அவர்கள் சிறந்த சமூகம்.
வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் எதுவும் இல்லை கயிர், உங்களின் ஒரு கூட்டம் இருக்கட்டும் நன்மையை தீமை தடுக்கட்டும். அவர்கள் யார் தெரியுமா? வௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். வெறுமனே தொழுக மட்டும் கடமை கிடையாது, ஜக்காத் கொடுப்பது மட்டும் கடமை கிடையாது. ஆனால் தொழுகை எப்படி கடமையோ, தொழுதால் எப்படி வெற்றி பெறுவார்களோ, ஜக்காத் கொடுத்த எப்படி வெற்றி பெறுவார்களோ, அதுபோன்று நன்மையை தீமை தடுக்கிற பொழுது அவர்களும் வெற்றியாளர்கள். வெற்றி உள்ள சமூகம் அல்லாஹ் பாராட்டி சிறப்பித்து கூறுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யார் இந்த நன்மையை தீமையை தடுக்கிறார்களோ உலாய்க்க ஸயர்ஹமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்டால் ரஹ்மத்தை இறக்குகிறான், அருள் புரிகிறான். யாருக்கு அருள் புரிகிறான்? நன்மை ஏவி தீமையை தடுக்கிற சமூகத்துக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அதுபோன்று பாருங்க, ஔலாயிக மினஸ் சாலிஹீன், நன்மை ஏவி யார் தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் சாலிஹீன்கள், சிறந்த சமூகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே இவ்வளவு சிறப்புகளை அடமானமா சொல்லியும் கூட எப்படி நாங்கள் பொடுபோக்கா இருக்க முடியும், கவனமற்று இருக்க முடியும், உதாசீனப்படுத்த முடியும்? அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்கள், சிறந்தவர்கள், சிறந்த சமூகம், இப்படி எல்லாம் அடமானம் நமக்கு சொல்லுகிறான். உண்மையிலே யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒரு சார நன்மையை தீமை தடுக்கிறார்கள் தான். எதை நன்மையாகுகிறார்கள்? குருவா சொல்லாத பிதஅத்தான காரியம் நன்மையாகுகிறார்கள். அவர்கள் இதுக்கு பங்குதாரர்கள் வரமாட்டார்கள். நன்மையை சொல்கிறார்கள், ஆனால் சொல்வதெல்லாம் ரசூலா காட்டாத வழிமுறை. ரசூலா காட்டாத எந்த வழிமுறைகள் நன்மை கிடையாது, அது தீமையான காரியம். அந்த வசனத்தை 1000 தடவை அவர்கள் உச்சரித்தாலும் அதுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் மாற முடியாது. அதுக்கு சொந்தக்காரர்கள் யார்? நானும் நீங்கள் சத்திய வழியில் இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாவும் தான் மார்க்கம்னு தெளிவாக இருக்கிறோம். எந்த சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடாது, எந்த இமாம்களையும் பின்பற்றக்கூடாது, எந்த நாதாக்களையும் பின்பற்றக்கூடாது, வஹியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிற நாம் அதுக்கு சொந்தக்காரர்கள். அந்த சொந்தக்காரர்களாக இருக்கிற நாம் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரை உண்மையில அவர்கள் தியாகிகள். எங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் மாசம் 3 நாளைக்கு செல்வார்கள், வீட்டை குடும்பத்தை வைத்து விட்டு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு வெளியூருக்கு வெளிப்பயணம் சென்று மாசமா செல்வார்கள். எவ்வளவு தியாகம் யோசித்து பாருங்க. சில நேரம் 40 நாள் வருஷம் போவார்கள். பெருநாள் காலம் வரும், குடும்பத்தோடு கழிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் வக்தை முடிக்க முடியாது, வர முடியாது. இது வக்து முக்கியம் என்று முக்கியமாக கருதுவார்கள். வீட்டில் யாராவது மரணத்தை செய்து கிடைக்கும், மரணத்துக்கு வர முடியாது. சொந்த மகண்ட அந்த மரணத்துக்கு கூட வராத தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களோட கொள்கை பிழையான கொள்கை, தவறான கொள்கை, அசத்திய கொள்கை. அந்த கொள்கை சத்தியமாக இருந்திருந்தால், நேரான வழியாக இருந்திருந்தால் எங்களை விட மிகப்பெரிய தியாகிகள். மார்க்கத்துக்கான நேரங்களை காலங்களை ஒதுக்குகிறார்கள், சொந்த செலவிலே அவர்கள் நேரங்களை ஒதுக்கி செல்கிறார்கள். நாங்கள் அவரை பாராட்டுகிறோம், அந்த வகையிலே பாராட்டுகிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் தான், பொருத்தமானவர்கள் நாங்கள் தான், வசனத்துக்கு உரியவர்கள் நாங்கள் தான். வசனத்துக்கு உரியவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் புறக்கணித்தால், உதாசீனப்படுத்தினால் எங்களை விட துருப்பாக்கியசாலி யாராக இருக்க முடியும் சகோதரர்கள்? அது மாத்திரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மை ஏவுகிறான், அந்த நன்மை அவன் செய்யும் காலமெல்லாம் அது நன்மை அவங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். மந்தல்ல அலா ஹைரின், ஒரு நலவுக்கு வழிகாட்டுகிறான், சிறப்புக்கு வழிகாட்டுகிறான், இஸ்லாத்தில் அடிப்படைக்கு வழிகாட்டுகிறான். அந்த காரியத்தை அவன் செய்யும் காலமெல்லாம் அதனுடைய பங்கு எங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தனுக்கு சரியான வழியை தொழுகை முறையை காட்டி கொடுத்துக்கிறீங்க, அவன் கடைபிடிக்கும் காலமெல்லாம் வருஷக்கணக்கு கடைபிடிப்பான், நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். அட்வான்ஸ் நன்மை. மறுமையில் நீங்கள் போவீங்க, நம்ம செஞ்ச நன்மையை விட பல மடங்கு நன்மை கிடைச்சிருக்கும், எங்களுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கும். இதெல்லாம் நீங்க வழிகாட்டின வழிகாட்டல். நீங்க தௌவா செஞ்சதுனால 4 பேருக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்கிறது, நேர்வழி கிடைச்சிருக்கிறது. அந்த நேர்வழியை கடைபிடிக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் இதை விட என்ன வேற என்ன பாக்கியம் இருக்கிறது உலகத்தில்? இது போன்ற நன்மை வேற எதுக்கு கிடைக்க போகிறது? எனவே சகோதரிகளே, அப்ப இது போன்ற இந்த ஹதீசுகளை மையப்படுத்தி பார்க்கிற பொழுது
நானும் நீங்களும் கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண வேண்டும். உயிர் மூச்சியாக, உயிர் நாடியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னதான் நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு நான் முகம் கொடுக்க தயார். அல்லாஹ்வுக்காக. இது உலக வாழ்க்கை, அற்ப வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்றைக்கு நாளைக்கு நான் மரணித்து விடலாம். 1000 பேர் என்னை கொலை செய்ய முற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த கொள்கை ஏற்றிருக்கிற நாம் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது ஊர் மக்கள் திரண்டு எங்களை கொல்ல வந்தால் கொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். அல்லாஹ் நினைச்சா ஏதோ வகையால எங்களை காப்பாற்றுவான். உங்களுக்கு தெரியும், எங்கள் ஊரில் ஆணைச்சன பள்ளி ஒன்று இருக்கிறது. அந்த ஆணைச்சன பள்ளி இந்த நிக்கோஸ் தலைவர் இருக்கிறாரு. அவர் தான் அங்கே அந்த பள்ளி ஆரம்பத்தில் எங்கள்ட கிளையெல்லாம் உருவாக்கும் முன்னால் அந்த பள்ளியில் அவங்க சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி என்று கேட்டால், சத்தியத்தை பேசினா விட்டு குத்து, அதான் நடக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த பள்ளியில் அசாக்கோல் தரும்போது தூக்கி அசாக்கோலை தூக்கி ஒரு மூலையில் வச்சோம். அது அந்த தபிலிக்கு பள்ளி அசாக்கோலை வச்சுட்டு பயம் பண்ண முடியாது. ஆனால் அசாக்கோலை தூக்கி ஒரு பக்கம் வச்சோம். 2வது குத்பா அரபுலாம் செய்வான், அது 2வது குத்பா தமிழில் செஞ்சோம். அங்குள்ள அவ்வளோ குப்பைகளையும் பிழைகளையும் தெளிவாக எடுத்து காத்தணும். ஆனால் இல்லை, எப்படிப்பட்ட பள்ளி? தபிலிக்கு பள்ளி. சத்தியத்தை பேசினா வெட்டுவான். அப்படியான மக்கள் உள்ள பள்ளி. அதில் இவ்வளோ காரியத்தை செய்துவிட்டு இறங்குகிறோம். அல்லாஹ் எப்படி காப்பாற்ற தெரியுமா? இந்த நிக்கோஸ் போன்றவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி பாதுகாப்பாக வீட்டு வரை போய் சேர்ந்தா அங்கே இருக்க அவ்வளோ மக்களும் எதிர்த்து கேட்கல. ஒருத்தர் எதிர்த்து கேட்டார். அவ்வளோ மௌலிமார்களும் அப்படி பள்ளி விட்டு போனார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான் இல்லையா? அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான்? காப்பாற்றுவான். அல்லாஹ் என்னை காப்பாற்ற நினைத்தால், உங்களை காப்பாற்ற நினைத்தால் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுவான். சத்தியத்தை சொல்ல வேண்டும். யாருக்கும் அஞ்சக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. எனவே சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் முன்னெடுக்கக்கூடிய நன்மக்களாகவும், இதை பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது எதிர்ப்புகளை சுமந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும், தொய்வின்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே நேரத்தில் நல்ல அல் குர்ஆனில் நஷ்டவாளிகளை பற்றி பேசுகிறேன். நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? அவர் 4 சாராரை தவிர, 4 பண்புள்ளவர்களை தவிர. ஒன்று இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல் அமல் செய்து, வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், சத்தியத்தை ஒருவருக்கொரு போதித்து ஒருவருக்கு ஒரு பொறுமையை மேற்கொண்டார்கள். இவர்களை தவிர மற்ற அத்தனை மக்களும் நஷ்டவாளிகளை சொல்லி காட்டுகிறான். அப்ப நன்மையை செய்ய வேண்டும், அதே அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதோட ஒரு மனிதன் நன்மையை தீமை தடுக்கிற பணியில் ஈடுபடுகிறானே, அந்த பணியில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தான் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள், நேரத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள். யார் சத்தியத்தை ஏவாமல் வெறுமனே உலகத்துக்கு பின்னால் யார் போகிறார்களோ அத்தனை பேர் நஷ்டவாளிகள் என்றால் குர்ஆன் பேசுகிறது. இப்ப நானும் நீங்க நஷ்டவாளியா மாறிவிடக்கூடாது. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிளை தரிபியாக்கள் நாங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு அதிகமான கிளைகள் வெறுமனை ஜும்மாவோடு நிறுத்திக் கொள்கிறார்கள், அல்லது லேடிஸ் பயான் நிறுத்திக் கொள்கிறார்கள், அல்லது அவங்களுக்கு ஏதோ அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது கண்டிப்பாக நானும் நீங்களும் சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த வார பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் நன்மக்களாக மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.